இப்போ இங்கே எதுகுலு துல்லாபுல் ஃபஸ்ல கப்ல துஹூலில் முதர்ரிசி, ஆசிரியர் நுழைவதற்கு முன்பு வகுப்பறைக்குள் மாணவர்கள் நுழைகிறார்கள் அப்படின்னு வரும். அத்தபீபாத்து யஹ்ருஜூன மினல் முஸ்தஷ்ஃபா ஃபி ஸாஅத்தில் வாஹிததி. அத்தபீபாத்துன்னு சொல்லியாச்சு. அத்தபீபாத்து பெண் மருத்துவர்கள். இப்போ இது ஜமா இருக்குது, முஅன்னஸா இருக்குது, காயிபா இருக்கு. அதுக்குரிய சரியான ஃபிஅல் யஹ்ருஜுன. யஹ்ருஜுன யஹ்ருஜுன யஹ்ருஜுன. அத்தபீபாத்து யஹ்ருஜுன மினல் முஸ்தஷ்ஃபா ஃபி ஸாஅத்தில் வாஹிததி. இதே இந்த ஃபிஅல் முன்னாடி வந்தா அப்ப இதை எப்படி சொல்லணும்னா தஹ்ருஜு. தஹ்ருஜு 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 தபீபாத்து மினல் முஸ்தஷ்ஃபா ஃபி ஸாஅத்தில் வாஹிதத்தின் சொல்லணும். அத்தபீபாத்துக்கு பிறகு வர்றதுனால அத்தபீபாத்து ஜம்உடைய யஹ்ருஜுன. அத்தபீபாத்து யஹ்ருஜுன மினல் முஸ்தஷ்ஃபா ஃபி ஸாஅத்தில் வாஹிதத்தி, ஒரு மணிக்கு. ஃபி ஸாஅத்தில் வாஹிதத்தி, ஒரு மணிக்கு. யஜ்லிசு அத்தாலிபாத்து. யஜ்லிசு நம்ம முதக்கருடைய ஃபேலுக்கு தான் சொல்லுவோம். முஅன்னஸுடைய ஃபேலுக்கு தஜ்லிசு. அதே இது யஜ்லிஸ்னு இருக்கு, ஜம்மு இருக்கு. நமக்கு பின்னாடி முதல்ல ஃபியல் வரும்போது நம்ம ஜம்முடைய ஃபியலை யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தஜ்லிசு. தஜ்லிசு தாலிபாத்து. அத்தாலிபாத்து ஜம்மா இருந்தாலும் ஃபியல் முன்னாடி வந்துச்சுன்னா நம்ம ஒருமையுடைய ஃபியலை யூஸ் பண்ணணும். ஆனால் முதக்கரா முஅன்னஸான்னு பார்க்கணும். இது முஅன்னஸா இருந்தால் முஅன்னஸுடைய ஃபியல் தஜ்லிசு. தஜ்லிசு தாலிபாத்து. இப்போ நான் இதுக்கு சொன்னேன், உதாரணத்துக்கு இதை சொன்னேன், அது மாதிரி பின்னாடியே கொடுத்துட்டாங்க. இப்போ தஜ்லிசு 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 தாலிபாத்து அல் ஜுதுது ஃபி ஸஃபில் அഖീரி. அഖீர்னா கடைசி, கடைசி சஃபில், கடைசி வரிசையில் புதிய மாணவிகள் அமர்கிறார்கள். தஜ்லிசு தாலிபாத்து அல் ஜுதுது ஃபி ஸஃபில் அഖീரி. ஐன தத்ஹப்ன யா இஹ்வானு. இஹ்வான்னா சகோதரர்களை பார்த்து தத்ஹப்னு எப்படி சொல்லலாம்? தத்ஹபூன. ஐன தத்ஹபூன. ஐன தத்ஹபூன. ஐன தத்ஹபூன யா இஹ்வானு. சகோதரர்களே எங்கே செல்கிறீர்கள்? ஐன தத்ஹபூன யா இஹ்வானு. உக்தி யதுருசு ஃபில் மத்ரஸதி ஸானவியதி. உக்தின்னு சொல்லியாச்சு, என்னுடைய சகோதரி. அப்பனா முஅன்னஸுடைய ஃபேல் ததுருசு. உக்தி ததுருசு ஃபில் மத்ரஸதி ஸானவியதி. உக்தி ததுருசு. ததுருசு. உக்தி ததுருசு. உக்தி ததுருசு ஃபில் மத்ரஸதி ஸானவியதி. மதரசத்து சானவியத்துனா மேல்நிலை பள்ளி, ஹையர் செகண்டரி ஸ்கூல். மேல்நிலை பள்ளியில் படிக்கிறார். என்னுடைய சகோதரி மேல்நிலை பள்ளியில் படிக்கிறார். உக்தி ததுருசு ஃபில் மதரசத்தி சானவியத்தி. மாதா தக்துபூன யா பனாதி. பனாத்திய பார்த்து சொல்லியாச்சு. அப்ப அந்துன்ன. அந்துன்னக்கு தக்துபுன. 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 அந்துன்ன தக்துபுன. மாதா தக்துபுன. மாதா தக்துபுன யா பனாதி. பெண் மக்களே என்ன எழுதுகிறீர்கள் நீங்கள்? மாதா தகுலீன யா அப்பாசு. அப்பாஸ பார்த்தாச்சு. அப்ப எப்படி நம்ம தகுலீன? அந்தி தகுலீன. அந்த தகுலு தான் வரும். இப்ப மாதா தகுலு. மாதா தகுலு. மாதா தகுலு யா அப்பாசு. அப்பாஸே என்ன சாப்பிடுகிறாய்? நஹ்னு அஷ்ரபுன் இருக்கு. நஹ்னு நஷ்ரபுல் கஹ்வத
குல்ல சபாஹின் நஹ்னு நஷ்ரபு நூன் ஃபத்ஹா நஷ்ரபு நஹ்னு நஷ்ரபு அல் கஹ்வத குல்ல சபாஹின் ஒவ்வொரு காலையும் காஃபியை நாங்கள் குடிக்கிறோம். ச தர்ஜிஉ அபி அபின்னு சொல்லியாச்சு முதக்கர். அப்ப காயிபு முஃப்ரத்னா யர்ஜிஉன்னு வரும். சயர்ஜிஉ சங்கிறது எதிர்காலத்தை குறிப்பாக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. ச வந்துட்டா இது எதிர்காலத்தை தான் குறிக்கும். ச சயர்ஜிஉ தர்ஜிஉ கிடையாது. அந்த தர்ஜிஉ ஹிய தர்ஜிஉ ஆனா ஹுவ யர்ஜிஉ. சயர்ஜிஉ அபி மினர் ரியாதி ஃபில் உஸ்புஇல் காதிமி. காதிம்னா வரக்கூடிய வாரத்தில், அடுத்த வாரத்தில். அடுத்த வாரம் வரக்கூடிய வாரம் எல்லாம் ஒன்று தானே. இப்போ அடுத்த வாரத்தில் வரக்கூடிய வாரத்தில் ரியாதில் இருந்து என்னுடைய தந்தை திரும்புவார். சயர்ஜிஉ திரும்புவார். தஅம்மல் மாயலி என்ன சொல்றாங்க, பின்னாடி என்ன சொல்றாங்க கவனிங்க. யத்ஹபு ஹுவ யத்ஹபு. யத்ஹபு என்ன அர்த்தம்? அவன் செல்கிறான், அவர் செல்கிறார் அப்படின்னு அர்த்தம். இதுல முதல் வார்த்தை யா இருக்கு. இந்த யா என்னன்னா ஹர்ஃபுல் முதாரஅதி. முதாரியுடைய ஹர்ஃப் எழுத்து. இந்த யாங்கிறது முதாரியுடைய எழுத்து முதல்ல. ஏன்னா தால் ஹா பாங்கிறது தான் அசல் எழுத்து. இது மாதியுடைய அசலான அந்த 3 எழுத்து. இது முதாரில மாறும்போது முதாரியுடைய எழுத்து முதல்ல யா வருது. அடுத்தது அது கூட இந்த அசலான தால் ஹா பாங்கிற மாதியுடைய அசலான 3 எழுத்தை நம்ம சேர்க்கிறோம். அதுக்கு பிறகு வமீருன் முஸ்ததிருன். இதுக்கு பிறகு இதுல ஹுவாங்கிற அந்த வமீரு மறைந்திருக்கக்கூடிய வமீர் இதுல இருக்கு. அது என்னன்னா ஹுவ, அது மறைஞ்சிருக்கு. ஹுவ யத்ஹபுன்னு சொல்றதும் ஒரே அர்த்தத்தை தான் குறிக்கும். ஏன்னா இந்த யத்ஹபுக்குள்ளேயே ஹுவாங்கிற வார்த்தை மறைந்திருக்கிறது. அதான் வமீருன் முஸ்ததிருன். முஸ்ததிர்னா மறைந்திருக்கிற, ஹிடன், மறைந்திருக்கிற வமீர். டைம் ஓடிக்கிட்டே இருக்கு, முடிக்க முடியல. யத்ஹபூன யா, ஃபர்ஸ்ட் யா இருக்கா. அதுக்கப்புறம் இந்த யாங்கிறது என்ன? ஹர்ஃபுல் முதாரியுடைய எழுத்து. அதுக்கப்புறம் தால் ஹாபா அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் வாவு இருக்கு. இந்த வாவு என்னது? இதுதான் ஃபாயில். நூனு அலாமத்துர் ரஃபி. அலாமத்துர் ரஃபினா நம்ம இதுக்கு முன்னாடி நவுன்ல இஸ்முல பார்த்தோம். மர்ஃபு, மஜ்ரூர், மன்சூப்னு பார்த்தோமா. மர்ஃபுனா லம்மால முடிகிறது, மஜ்ரூர்னா கஸ்ரால முடிகிறது, மன்சூப்னா ஃபத்ஹால முடிகிறதுன்னு படிச்சிருக்கோம். மறந்துடக்கூடாது. அது பெயர் சொல்ல இஸ்முல. இது ஃபிஅல்ல அதே மாதிரி மர்ஃபு, மன்சூப், மஜ்சூம்னு இருக்கு. அதை பத்தி படிப்போம். இப்ப மர்ஃபுன்னு சொல்றோம்ல, அதுதான் அதுக்குரிய அடையாளம் தான் அலாமத்துர் ரஃபி. ரஃபுடைய அடையாளம். மர்ஃபுவா இருக்குது, அதுக்குண்டான அடையாளம் அது வாவு. நமக்கு இஸ்மில தம்மா அதுக்குண்டான அடையாளமா இருந்துச்சு. இந்த ஃபிஅல்ல இந்த வாவு, அதுவும் இந்த ஜம்முடைய என்ன காயிபு முதக்கர் ஜம், காயிப் முதக்கர் ஜம்முடைய இந்த ஃபிஅலுக்கு வாவு தான். வாவு வந்து ஃபாயிலு. இந்த நூனு ரஃபுடைய அடையாளம், அலாமத்துர் ரஃபி. இந்த நூனு நான் இல்லைன்னா அது வேற என்னவாவா, அது ரஃபா இல்லைன்னு அர்த்தம். வேற என்னமோ நடந்திருக்குது அப்படின்னு அர்த்தம்.
யத்ஹபூன, அப்ப இந்த நூன் வந்து இருக்கும் போகும் நிலைமையை பொறுத்து. யத்ஹபூன அதை பத்தி படிப்போம். இப்ப யத்ஹபூனல யா ஹர்ஃபுல் முதாரா, தால் ஹாபா ஃபிஅலுடைய அசலான அந்த 3 எழுத்து, வாவுங்கிறது தான் இங்க ஃபாயில். இதுதான் இந்த இது வந்து காயிபு முதக்கரு, அதே மாதிரி ஜம்முடைய ஃபாயில் அப்படிங்கிறத குறிக்குது இந்த வாவு. நூனு அலாமத்து ரஃப, இது ரஃபுடைய அலாமத்துன்னு சொல்லுது. தத்ஹபு, தத்ஹபுல தாதா ஹர்ஃபுல் முதாரா, தால் ஹாபா ஃபிஅலுடைய அசலான எழுத்து, தமீர் முஸ்ததிர். இதோட ஃபாயில் தமீர் முஸ்ததிர். என்னது? தத்ஹபு ரெண்டு விதமா வரலாம். ஹிய தத்ஹபுனும் வரலாம், அந்த தத்ஹபுனும் வரலாம். அப்ப அது நம்ம சென்டென்ஸை பொறுத்து அதோடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்குவோம். அந்தவா ஹியவாங்கிறத புரிஞ்சுக்கிடுவோம். தமீர் முஸ்ததிர். இந்த இடம் வந்து நமக்கு மறைஞ்சிருக்குது. ஹியாங்கிற அந்த தமீர் மறைஞ்சிருக்குது. எப்படி? இதுல ஹுவாங்கிற தமீர் மறைஞ்சிருக்கு, தமீர் முஸ்ததிர்னா மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இதுல நமக்கு ஃபாயில் வாவு வெளிப்படையா தெரியுது. இதான் அந்த வாவு தான் ஃபாயில். அடுத்தது யத்ஹப்ன. யத்ஹப்னல யா ஹர்ஃபுல் முதாரா, தால் ஹாபா ஃபிஅலுடைய அந்த எழுத்து, அப்புறம் நாங்கிறது ஃபாயில். இந்த நாங்கிறது ஃபாயில். இது நிரந்தரமா இருக்கும். இது இந்த நா மாதிரி இல்ல, இது நிரந்தரமா இருக்கும். யத்ஹப்ன ஃபாயில். என்ன ஃபாயில்? காயிபுடைய முஅன்னஸுடைய ஜம்முடைய ஃபாயில். இது இதான் இந்த ஹுன்னங்கிறத இதுதான் குறிக்குது. இங்க ஹுன்ன இருக்குங்கிறத இதுதான் குறிக்குது. யத்ஹப்ன. தத்ஹபு, மறுபடியும் அதே தான் ரிப்பீட் பண்றாங்க. நம்ம இதுக்கு ஹியா வச்சுக்கலாம், இதுக்கு அந்த வச்சுக்கலாம். அந்த தத்ஹபு. இதுல தா ஹர்ஃபுல் முதாரா, தால் ஹாபா பிளஸ் தமீர் முஸ்ததிர் அந்த மறைஞ்சிருக்கு. தத்ஹபூன, தத்ஹபூன தா ஹர்ஃபுல் முதாரா, தால் ஹாபா அப்படி இருக்கு, பிளஸ் வாவ் தான் ஃபாயில், நூனு அலாமத்து ரஃப, ரஃபுடைய அலாமத்துங்கிறது. தத்ஹபீன தா ஹர்ஃபுல் முதாரா, தால் ஹாபா அப்படி இருக்கு, யா ஃபாயில். இந்த யா தான் அந்திக்கு அந்திங்கிறத குறிக்குது யா. அப்புறம் நா அலாமத்து ரஃப, இது ரஃபுடைய காலத்தில் இருக்கும்போது இந்த நா இருக்கும், ரஃபுடைய காலத்தில் இல்லைன்னா இந்த நா இருக்காது. தத்ஹப்ன அந்துன்ன தத்ஹப்ன. இதுல தா ஹர்ஃபுல் முதாரா, தால் ஹாபா ஃபிஅலுடைய எழுத்து, அதுக்கப்புறம் இந்த நா தான் ஃபாயில். இந்த நா அப்படியே இருக்கும். இது அந்துன்ன உடைய இந்த நா அப்படியே இருக்கும், நிரந்தரமா இருக்கும். அத்ஹபு அன அத்ஹபு. இதுல ஆங்கிறது ஹர்ஃபுல் முதாரா, தால் ஹாபா ஃபிஅலுடைய எழுத்து, தமீர் முஸ்ததிர். அனங்கிறது இதுல மறைஞ்சிருக்கு. நத்ஹபு நா ஹர்ஃபுல் முதாரா, தால் ஹாபா தமீர் முஸ்ததிர்ல நஹ்னுங்கிறது இதுல மறைஞ்சிருக்கு. அத்ஹபு நத்ஹபு. அல் கலிமாத்துல் ஜதீதத்து சய்யாரத்துல் உஜ்ரதி, டாக்ஸிக்கு சொல்றோம். ரெண்டல் கார், ரெண்டல் கார். சய்யாரத்துல் உஜ்ரதி ரெண்ட் கார். சஃபுன் வரிசை, சுஃபூஃபுன் வரிசைகள். சஃபுன் சுஃபூஃபுன் படிச்சோம். சஃபில் அஹீரி அப்படின்னு படிச்சோமா? யஜ்லிஸ் தஜ்லிசு அத்தாலிபாத்துல் ஜுதுது ஃபி ஸஃபில் அஹீரி. அதான் சஃப், தொலைக்காக சஃப் எல்லாம் வரிசை. சஃப் சுஃபூஃப், சஃப சரி செய்யுங்கன்னு சொல்றோம்ல, சாதுஃபா. சஃப் சஃப் சுஃபூஃப். அஹீர் கடைசி, லாஸ்ட்னு அர்த்தம். அஹீர் அஹீருன். தொடர்ந்து பாடத்தை படிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.